கோவிலுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறேன், சாமியை வழிபடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிற ஒரு சில இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி இருக்கையில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பொதுவாக வழிபாடு அப்படிங்கிறது இந்த உடல் சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் சார்ந்து இருந்தாலும், ஏன்னா இந்த விரதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம உடல் சுத்தம் சார்ந்தது. அதையும் தாண்டி நமது உள்ள சுத்தம், உள்ளிருக்கின்ற இந்த மனதானது தூய்மையாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம சொல்வது உண்டு, அவரோட அனுமதி இருந்தால்தான் அவர் ஆலய வாசலை மிதிக்க முடியும் அப்படிங்கிறது. அவரோட அனுமதி இருந்தால்தான் அவரை பற்றி நினைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கிற அந்த வாக்கியத்திலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய அருள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மால் அவரை நினைக்க முடியும், அவரை புகழ முடியும், அவரை பற்றி பேச முடியும். இன்னும் ஏராளம் அவர் அருள் இருந்துவிட்டால் எதையும் செய்து விடலாம் அப்படிங்கிற அந்த துணிவு நமக்குள் வந்துவிடும். ஆனால் ஏன் இப்போ என்னால் வழிபட முடியல, ஏன் என்னால் இப்போ வழிபட முடியல, ஏன் நான் போகணும்னு நினைத்தாலும் போக முடியல அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விளையாட்டு. நம்ம நிறைய படிச்சிருப்போம், இறைவனோட திருவிளையாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதாவது பிட்டுக்காக போய் மண் சுமந்தார், இது மாதிரி நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார் இறைவன் அப்படின்ட்டு. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அப்போ நடந்த அந்த திருவிளையாடல்கள் மட்டும்தான் இறைவன் நடத்தினார் அப்படிங்கிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு அதை படிப்பதோடு நிறுத்தி கொள்கின்றோம். அதுதான் இப்போ நம்ம கோவிலுக்கு போக முடியாதது, அவரை வழிபட முடியாதது, இந்த மாதிரி நம்ம சொல்கிற 1000 காரணங்களுக்கு ஈடானது. எந்த காலகட்டத்திலும் இப்போ நீங்கள் நாயன்மார்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை இந்த திருவிளையாடல்கள் நிகழ்ந்த அந்த படலங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை யாதெனில், உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இறைவன் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறீர்கள், பாசத்தை வைத்திருக்கிறீர்கள், பக்தியை வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இறைவன் அதை சோதிப்பது தவறா? சிவபெருமான் அதை சோதிப்பது தவறா? இப்போ நம்ம பள்ளிக்கூடம் போகிறோம், 5 பாடம் படிக்கிறோம், நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு அடுத்த வகுப்புக்கு போகணும்னு நினைக்கும் போது அதற்கு வாய்ப்பில்லை அல்லவா? குறைந்தபட்சம் ஒரு தேர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்குது, அதை எழுதி நாம் நிரூபணம் செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, அடுத்த வகுப்பிற்கு தகுதியாகிவிட்டேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த வகையில் பக்தி மார்க்கத்தில், பக்தி நெறியில் நீங்கள் ஒரு மைல்கல்லை தொட்டு விட்டீர்கள் அப்படின்னு எப்போ நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்? அப்போ அந்த இடத்திற்கு ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தப்பட வேண்டும். அதாவது ஒரு பரீட்சை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருந்தோம், உருகி பாடிக்கிட்டு இருந்தோம், எது கிடைத்தாலும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தோம், எல்லாம் இறைவன் என்று நினைத்திருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்னால் நினைவுகளே வர முடியலைங்க போது அது உங்களுக்கான தேர்வு காலம். அதில் நீங்கள் எப்படி வெற்றி பெற போகிறீர்கள் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் நமக்கு தெரிகிறது. இந்த ஒரு பிறவினை எனக்கு கிடைத்து விட்டது, அரும்பெரும் பிறவி எனக்கு கிடைத்து விட்டது, இந்த பிறவியில் விட்டால் என்று உன்னை காணப்போகின்றேன், என்று உன்னை நினையப் போகின்றேன், என்று உன்னை அடையப் போகின்றேன், அந்த ஒரு ஏக்கமானது எனது மனதுக்குள் இருக்கிறது அப்படிங்கும் போது, உங்கள் மனதிற்குள் அது தோன்றுகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக எந்த வாய்ப்பையும் நாம் தவறவிட மாட்டோம். சிவனடியாராக ஆவது அவ்வளவு எளிதல்ல, சிவத்திருநீரை தரிப்பது அவ்வளவு எளிதல்ல, சிவருத்ராட்சத்தை அணிவதும் அவ்வளவு எளிதல்ல. எம்பெருமான் ஆணையிட்டால் மட்டுமே இது அனைத்தும் நடக்கும் என்பதையும் நாம் அறிவோம். அப்படி இருக்கையில நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கிறோம், கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றோம் அப்படிங்கும் போது இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் என்று உணர்ந்து நாம் இதையெல்லாம் செய்யும் போது சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், அவர் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்ததன் வெளிப்பாடாகத்தான் அதை நாம் கருத முடியும் அல்லவா? அன்பின் உருவமான இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கும் போது அனைத்து உயிர்களிலும் சிவத்தை காண்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. சிவனடியார்களாக ஆகிவிட்டவர்கள் எப்பொழுதுமே பஞ்சாட்சரம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதுமே இறைவன் நாமத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும், அவரது புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சிவாலய பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்திலேயே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது ஒரு ஏக்கம்தான், தனியாததாக எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இலக்கு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா, இறைவனை அடைய வேண்டும், நான் எப்பொழுது உன்னை அடைய போகின்றேன் இறைவா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம்தான் அவர்களின் வாழ்க்கையில் இலக்காகவே இருக்கும். அவ்வளவு சாத்தியமான விஷயமா
உள்ளூர அன்பு பொங்கி இறைவன் அந்த அன்பில் மயங்கி ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் விடாப்பிடிவாதமாக அந்த சிவபஞ்சாட்சரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பதன் மூலமாக அதை உறுதி செய்கின்றோம். எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஆனா சிவபக்தர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது சிவனை நினைப்பதில் மட்டுமே இருக்கும், வேற எதுவுமாக இருக்காது. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், சிவனோட கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் போதும், வேற எதுவுமே வேண்டாம். ஐயா, உன்னோட கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் அதுவே எனக்கு மிகுந்த ஆனந்தம். உன்னுடைய பார்வை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இதுதான் நரகம், நான் வாழ்கின்ற இந்த உலகமே நரகமாகும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது எப்பொழுதுமே நமது மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அவர் கடைக்கண் பார்வைக்காக நாம் ஏங்கி ஏங்கி ஐயனை புகழ்ந்து பாடி அவரை நினைத்து நினைத்து உருகி அவரனுள்ளே கலக்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் இறைவன் எப்படி கருணை காட்டி நம்மை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்காகத்தான் பொறுத்து காத்து கொண்டிருக்கின்றோம். சரியான நேரம் வரும் பொழுது அவர் நம்மை ஆட்கொண்டு அவருடன் இரண்டரை கலக்கச் செய்வார் அப்படிங்கிறதுல எந்த தயக்கமும் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம மனசுல இருக்கிறது என்ன பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னா, ஐயா எல்லாத்துக்குமே உயிர் பிரியும், இந்த கூடானது தற்காலிகமானதுதான், இந்த கூட்டை விட்டு இந்த உயிர் பிரியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கூட்டை விட்டு உயிர் பிரியும் அந்த நொடியில் கூட நான் உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும், சிவமே என்று உன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும், சிவத்தின் புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும், சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், உன் பாதத்தில் தான் என் உயிர் பிரிய வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் இருக்கிறது ஐயா. ஒரு இழிப்பிறவியாக பிறந்து நான் உன்னை பற்றியே நினைத்து உன்னை பற்றியே பாடி உன்னை பற்றியே பேசி வாழ்கின்றேன். அப்படி பேசுகின்ற இந்த அடியானுக்கு உனது பாதத்தில் ஒரு இடம் கிடைக்காதா என்ற ஏக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். 1000 பேர் வந்து 1000 சொல்லட்டும், எவர் என்ன கூறினாலும் எனக்கு உயர்ந்தவர் நீயே, நீயே எனது தலைவன் என்று உன்னை சரணடைந்து உன் பாதத்தில் கிடப்பேன் அன்றி வேறு யார் பாதத்தையும் பணிய மாட்டேன். அந்த குணத்தை எனக்கு கொடுத்தாய், உன் மீது பாசம் வைக்கவும் பற்று வைக்கவும் அதே போல் உன் மீது அன்பு காட்டவும் எனக்கு கற்றுக் கொடுத்தாய். இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த நீ என்னை ஆட்கொண்டு உன்னுடன் இரண்டர கலக்கச் செய்வது என்னாலோ என்று வேண்டி கிடக்கின்றேன் இறைவா. கொஞ்சம் உன் கடைக்கண் பார்வை காட்ட மாட்டாயா என்றுதான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன்.